இன்றைக்கிப்பா உடல் எடையை குறைக்கிறதுக்கு 3 வகையான வெயிட் லாஸ் இட்லி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஹை ப்ரோட்டீன் இட்லி செய்ய போகிறோம். உடல் எடையை குறைக்க உதவும். 2 கப்பு ராகி போட்டுக்கிறோம், 1/2 கப்பு அரிசி, 1/2 கப்பு உளுந்து. எந்த கப்பில் நம்ம ராகி எடுத்துருக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம 1/2 கப்பு உளுந்தும் 1/2 கப்பு அரிசியும் போட்டு நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சுப்பா. இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கிறோம். இப்போ ஓப்பன் பண்ணுறப்பா, நான் மிக்சிலேருந்து அடித்து கொண்டு வந்திருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம். இந்த அப்படி அடிச்சிருக்கோம். நீங்கள் தண்ணி இல்லைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி எதுவும் ஊற்றலை, அதில் எனக்கு தண்ணி இருந்தது, அதனால் நான் ஊற்றலை. நீங்கள் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும் இட்லிக்கு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வெயிட் லாஸ்னால நான் பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன். இதை ஒரு 4 மணி நேரத்துக்கு நம்ம அப்படி வச்சிடணும். அது பொங்கி வரும். அப்புறம் அதுக்கடுத்து நான் உங்களுக்கு இட்லி ஊற்றி காமிப்பேன். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மாவு நல்லா பொங்கி இருக்கு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிடுவோம். இப்போ இட்லி தட்டு இருக்கு. இப்போ நம்ம இது அப்படியே மாவு ஊற்றினோம்னா இது வராது. அதனால கொஞ்சோண்டு எண்ணெயை தொட்டி இப்படி தடவிக்கோங்க. இது உங்களுக்கு ஈஸியாக வரும். எண்ணெய் சும்மா தொட்டு தடவைனா போதும்பா. மாவு ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இட்லி சட்டுக்குள்ளே இறக்கிடுவோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இட்லி வெந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு வெந்துருச்சுப்பா இட்லி. இப்போ மாவுனா உங்களுக்கு கொட்டிக்கிட்டு வரும். இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு எடுக்கணும். ஏன்னா இது நம்ம துணியில் போடலை. துணியில் போடாதனால நம்ம இதை ஆற விட்டு எடுத்தால் தான் கரெக்டாக ஒரு இட்லி. இப்போ இட்லி ஆறி இருக்கும். இப்போ இட்லியை எடுத்துடலாம். பூனை வச்சு இப்படி எடுத்துக்கணும். ஹை ப்ரோட்டீன் இட்லி ரெடி ஆயிடுச்சு. ராகி இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் வயிறு ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ரொம்பவும் பசிக்காது. அதனால் வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி ஹை ப்ரோட்டீன் இட்லி செய்ய போகிறோம். உடல் எடையை குறைக்க உதவும். 1 கப்பு பாசி பயிர் எடுத்திருக்கேன், 1/4 கப்பு உளுந்து, 4 டேபிள் ஸ்பூன் அரிசி, இட்லி அரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம். நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா ஊறிடுச்சுப்பா. இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வெயிட் லாஸ்னால நான் பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன். இந்த அப்படி அடிச்சிருக்கோம். நீங்கள் தண்ணி இல்லைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி எதுவும் ஊற்றலை, அதில் எனக்கு தண்ணி இருந்தது, அதனால் நான் ஊற்றலை. நீங்கள் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும் இட்லிக்கு. இதை ஒரு 4 மணி நேரத்துக்கு நம்ம அப்படி வச்சிடணும். அது பொங்கி வரும். அப்புறம் அதுக்கடுத்து நான் உங்களுக்கு இட்லி ஊற்றி காமிக்கிறேன். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா பொங்கி இருக்கும். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா பொங்கி இருக்கு. 4 மணி நேரம் தான் நீங்கள் மாவை பொங்க விடணும். அதுக்கு மேலே வச்சிங்கனாக்க மாவு ரொம்ப புளிச்சு போயிடும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கப்பா. தண்ணி சூடாகட்டும். இட்லி தட்டு இருக்கு. இப்போ நம்ம இது அப்படியே மாவு ஊற்றினோம்னா இது வராது. அதனால கொஞ்சோண்டு எண்ணெயை தொட்டி இப்படி தடவிக்கோங்க. இது உங்களுக்கு ஈஸியாக வரும். எண்ணெய் சும்மா தொட்டு தடவைனா போதும்பா. மாவு ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இட்லி சட்டுக்குள்ளே இறக்கிடுவோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இட்லி வெந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு வெந்துருச்சுப்பா இட்லி. இப்போ மாவுனா உங்களுக்கு கொட்டிக்கிட்டு வரும். இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு எடுக்கணும். ஏன்னா இது நம்ம துணியில் போடலை. துணியில் போடாதனால நம்ம இதை ஆற விட்டு எடுத்தால் தான் கரெக்டாக ஒரு இட்லி. நம்ம இட்லி ஆறதுக்குள்ளப்பா அதுக்கு டக்குன்னு ஒரு சட்னி செஞ்சுருவோம். 3 பட்டை மிளகாய், 1 பிடி கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புளி, 2 வெள்ளைப்பூடு, ஒரு 5 சின்ன வெங்காயம், பொரிகடலை கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு, தேங்காய் கொஞ்சம்ப்பா, கொஞ்சோண்டு இந்த உப்பு, கொஞ்சம் தண்ணி. இதை மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுறேன். அவ்வளோதாப்பா, சட்னி அரைச்சாச்சு.
இப்போ இட்லி ஆறி இருக்கும். இப்போ இட்லியை எடுத்துடலாம். ஸ்பூனை வச்சு இப்படி எடுத்துக்கணும். ஹை புரோட்டீன் இட்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஹை புரோட்டீன் இட்லி செய்ய போகிறோம். உடல் எடையை குறைக்க உதவும். நம்ம வந்து கொள்ளு இட்லி செய்ய போகிறோம். 1 கப்பு கொள்ளு, 1/4 கப்பு அரிசி, 1/4 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம். நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சுப்பா. இப்போ நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்குவோம். இப்போ ஓப்பன் பண்ணுறப்பா நான் மிக்சிலேருந்து அடித்து கொண்டு வந்திருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம். இந்த அப்படி அடைச்சிருக்கோம். நீங்கள் தண்ணி இல்லைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி எதுவும் ஊற்றலை, அதுலேயே எனக்கு தண்ணி இருந்தது, அதனால் நான் ஊற்றலை. நீங்கள் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும் இட்லிக்கு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வெயிட் லாஸ்னால நான் பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு நம்ம அப்படி வச்சிடணும். அது பொங்கி வரும். அப்புறம் அதுக்கடுத்து நான் உங்களுக்கு இட்லி ஊற்றி காமிப்பேன். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மாவு நல்லா பொங்கி இருக்கு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிடுவோம். இப்போ இட்லி தட்டு இருக்கு. இப்போ நம்ம இது வந்து அப்படியே மாவு ஊற்றினோம்னா இது வந்து வராது. அதனால கொஞ்சோண்டு எண்ணெயை தொட்டி இப்படி தடவிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். எண்ணெய் சும்மா தொட்டு தடவைனா போதும்பா. மாவு ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இட்லி சட்டுக்குள்ளே இறக்கிடுவோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இட்லி வெந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு வெந்துருச்சுப்பா இட்லி. இப்போ மாவுனா உங்களுக்கு கொட்டிக்கிட்டு வரும். இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு எடுக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம துணியில் போடலை. துணியில் போடாதனால நம்ம வந்து இதை ஆற விட்டு எடுத்தால் தான் கரெக்டாக ஒரு இட்லி. நம்ம இட்லி ஆறதுக்குள்ளப்பா அதுக்கு டக்குன்னு ஒரு சட்னி செஞ்சுருவோம். சிம்பிளான தக்காளி சட்னி செய்ய போகிறோம். இப்போ 4 தக்காளியை வந்து இப்படி கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டுக்குருவோம். 4 சிறிய பல் பூண்டும் போட்டுக்குருவோம். இதை இப்போ மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். இப்போ நல்லா அடித்தாச்சு. இப்போப்பா சட்டி நல்லா காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்ச உடனே தக்காளி அடிச்சிருந்தோம் இல்லையா, அதை தூக்கி நம்ம சட்டியில் ஊற்றிடணும். காரத்துக்கேற்ற மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். நல்லா வெந்துருச்சுப்பா. இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி ஆறி இருக்கும். இப்போ இட்லியை எடுத்துடலாம். ஸ்பூனை வச்சு இப்படி எடுத்துக்கணும். ஹை புரோட்டீன் இட்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.